இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி 17/3/2026 அன்று நடைபெறுது. நடந்து முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வருகின்ற 4 மாத காலங்கள் இல்லை 3 மாத காலங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சங்கடத்தை நிவர்த்தி செய்கின்ற காலம் என்று கூட சொல்லுவோம். விரயத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க போகிறாங்க. வாழ்க்கையில் ஒளியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னோன்னா அது மீனராசிக்காரங்க தான். நல்லவனெல்லாம் கெட்டவனாக மாட்டுகின்ற காலம்தான் கொடுக்குது எல்லாத்தையுமே. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லவனையும் கெட்டவனாக மாற்றுது, நம்மளையும் தராயம் குடிக்க வைக்குது, நம்மளையும் தேவையில்லாத விஷயத்தை செய்ய வைக்குது. எதிரான காலம்தான். இறைவன் தான் நம்மளை மாற்றான். இதையும் மாற்றி தருவதும் இறைவனே, இந்த விஷயத்தையும் தாண்டி வருவதும் இறைவனே. இதையும் கொடுக்கறது இறைவன் தான். இதை நேராக பயன்படுத்தணும். இறை பற்றோடு நாம் வருகின்ற காலமாக நம்மளுக்கு ஒளி கிடைக்கின்ற காலம் என்று கூட சொல்லுவோம். ஐயா உங்களுடைய வளர்ச்சி ஆரம்பிச்சிச்சு, இது ஒரு காலம் என்று எடுத்துங்க. இந்த காலத்தை நாம் கடந்துட்டோம். இனிமேல் தவறான பாதை, தவறான வேலை, தவறான செயல்கள் நாம் ஈடுபட மாட்டோம் என்ற எண்ணத்தை எப்பொழுதுமே உறுதிப்படுத்தும். ஐயா திருமணம், குழந்தைக்கான ஆர்வத்துக்கான அமைப்பு எல்லாமே நம்மளுக்கு சரிவர கிடைக்காம போன காலம் எல்லாம் இனி எல்லாமும் விரைவாக கிடைக்கிறது. அதை பற்றி பேசுறது கொள்றது எல்லாத்தையும் அது மூமெண்ட் எது தடையாக போச்சோம், என்னென்ன விஷயத்துக்கு நம்மளுக்கு தடைப்பட்டு இருக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் இந்த நேரத்தில் 100% உங்களுக்கு வேலை செய்யும். மீனராசிகாரங்களுக்கு 100க்கு 100 பாகம் நன்மையை தருகின்ற விஷயங்கள் நடக்கும். ஐயா நீங்கள் கேட்டு இது வரைக்கும் எல்லாத்தையும் தேடி போனதெல்லாம் இனிமேல் ஸ்டார்டிங் இந்த மூமெண்ட் 17/3க்கு அப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் தானாக நடைபெற்றும். குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறத விட என்னென்ன விஷயம் நடக்குதோ அதெல்லாம் தானாக நடக்கும். இனிமேல் நம்மளுக்கு டஃப்பே கிடையாதுங்க. விடுங்க, ஒரே வார்த்தை சொல்லப்படும்.